ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்ட் லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து மில்பிட்டாஸில் வந்து விஷு செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கிறோம். இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஸோ பெர் ஹெட்டுக்கு வந்து $25 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு அப்புறமா வந்து ஈவினிங் தான் வந்து இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பாட்டு, டான்ஸு, நாடகம் இந்த மாதிரியெல்லாம். இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நேந்திரங்காய் சிப்ஸு, உப்பேரி, அப்புறம் வந்து 3 வகையான ஊறுகாய் வகைகள், இஞ்சி புளி, அப்புறம் எலுமிச்சம்பழ ஊறுகாய், அப்புறம் வந்து மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கிற மாதிரி வந்து 3 வகையான ஊறுகாய் வெரைட்டி இருந்தது. அது போக வந்து சைட் டிஷ் வந்து நிறையாவே இருந்தது. அப்பளம், அதுக்கப்புறம் வந்து எரிசேரி, புளிசேரி, ஓலன், தோரன், அவியல், இந்த மாதிரி வந்து எல்லா வெரைட்டிஸும் வச்சுருந்தாங்க. சேம் மட்டா ரைஸு. அவங்களுடைய காய்கறி, இந்த கூட்டு, இந்த பொரியல், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் சாம்பாரும் பருப்பும் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பாயசம் சூப்பராக இருந்தது. பருப்பு பாயசம் கொடுத்தாங்க. உள்ளே போனோன்னே கொடுத்தாங்க. பருப்பு பாயசம் சான்ஸே இல்லை, அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே டைனிங் ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டி மேயர் வந்து அழகாக சூப்பராக நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சுடிதார் போட்டுக்கிட்டு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலான் இருக்கோம். ஏன்னா ஈவினிங் வந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அதனால் of all people that we stand together for no hatred, no tolerance of any type of anything that divides our community. And that's why I am making sure that we have public safety as one of our key. லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து நின்று சூப்பராக கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் ஃபன்னு. வெளியே வர்றது, ஊர் சுற்றுறது, இது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு நின்றுட்டு ஜாலியாக மனசு விட்டு நல்லா ஜாலியாக சிரித்து பேசுகிறது தாங்க நிஜமான ஃபன். எப்போவுமே வந்து லைஃப்பில் நம்மளுக்குன்னு வந்து நம்மளுடைய ஓன் டைமிங் வந்து ஒதுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியும். மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலே போதும், நம்மளுடைய ஹோல் பாடியும் வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்க முடியும். டெஃபினட்டாக அது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய் சிரித்து பேசுகிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கோ அதை தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் இது வந்து மற்றவங்களை வந்து எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதாவது உங்கள் ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் ஃபேமிலியை எஃபெக்ட் பண்ணக்கூடாது. சூப்பராக லஞ்ச் சாப்பிட்டு வந்து நல்லா கதையெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சரி ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணோம். ஒரு காஃபி ஸ்டார்பக்ஸ் போகலான்னா ஸ்டார்பக்ஸ் காஃபி குடிக்காமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நேராக வந்து இங்கே மயிலாப்பூர் இட்லி கடைன்னு சொல்லிட்டு, மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. நேராக வண்டி அங்கே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சூப்பராக ஜாலியாக கிளம்பிட்டோம் மயிலாப்பூர் எக்ஸ்பிரஸ்க்கு.
இங்கே இட்லி எக்ஸ்பிரஸில் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே நிறைய சூப் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து லட்டு, முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கடை வந்து இங்கே கடைக்குள்ளே வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை. அதனால் வந்து சேர்ஸ் எல்லாமே வந்து கடைக்கு வெளியே தான் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய வந்து டுகோ தான் வாங்கிக்கிட்டு போகிறாங்க. ஃப்ரிட்ஜில் இங்கே உள்ளே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் மணத்தக்காளி குழம்பு, வத்த குழம்பு இந்த மாதிரிலாம் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வந்து டுகோ பாக்ஸஸ் நிறையா இங்கே வாங்குவாங்க போல இருக்குது. காஃபி வந்து இங்கே நான் தான் ஃபஸ்ட் டைம் காஃபி சாப்பிட்றேன். காஃபி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ காஃபி குடிச்சோன்னாவே தெரிஞ்சது இங்கே டிஃபன் ஐட்டமும் வந்து நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் நான் மெட்ராஸ் இட்லி கடையில் சாப்பிட்டோம். நாங்கள் அங்கே வந்து சான்ஸே இல்லை. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. மயிலாப்பூர் இட்லி எக்ஸ்பிரஸ் காஃபி நல்லா இருக்குல்ல? நிஜமாக காஃபி நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து பிரீத்தி ஒரு இது சொன்னான். என்னது இல்லை, காஃபி வந்து 2 காஃபி எப்படி மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கொலம்பியன் காஃபியும் கோத்தாஸ் காஃபியும் எடுத்துட்டு 3/4 கொலம்பியன் காஃபி, 1/4 வந்து கோத்தாஸ் காஃபி இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு ஃபில்டர் காஃபி இறக்குனீங்கன்னா மயிலாப்பூர் கற்பகாம்பாள் மெஸ் காஃபி மாதிரியே இருக்கும். சூப்பர். பிரீத்திக்கு நான் கேரண்டி. ஏன்னா வந்து பிரீத்தி நிஜமாமே காஃபி சூப்பராக போடுவாங்க. ஸோ பிரீத்தி சொன்ன அதே மெஷர்மெண்ட்டை நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.